எத்தனை பேருக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யணும்னு விரும்புகிறீங்க? ஸோ ரோமர் 12 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. எப்படி நீங்கள் உங்களை ஜீவாதார பலியாக கொடுப்பீங்க? உங்களை ஜீவாதார பலியாக உங்கள் சரீரத்தை கொடுன்னு சொல்கிறாங்க. பலியாக நீங்கள் ஒரு ஆட்டை கொடுக்கும்போது அந்த ஆடை என்ன ஆகிடுது? செத்து போயிடும். பலி என்பது என்ன? ஒன்று சாகும், ஒன்று வாழும். உங்களை நீங்கள் ஜீவாதார பலியை எப்படி கொடுக்க முடியும்? உங்களை நீங்கள் நான் பலியாக தரம்பானா உங்களை வெட்டி கூறு போட்டுடணும். ஆனால் அப்படி சொல்லலை. இங்கே ஜீவ பலியாக மீன்ஸ் நீங்கள் சாக மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பலி என்று கர்த்தருடைய பார்வையில் எண்ணப்படுறீங்க. இப்படி இப்போ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். God, I surrender myself. நான் என்னை ஜீவதார பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஒன்று சாகும், ஒன்று வாழும், ஒன்று முடியும், ஒன்று தொடங்கும். என்ன முடியும்? உங்களுக்காய் நீங்கள் வாழ்வது முடிஞ்சு போயிடும், கிறிஸ்துவுக்காய் வாழ்வது தொடங்கும். ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட இரக்கத்தை பார்த்துருவீங்களா? கொஞ்சம் நெஞ்சம் இரக்கம் இல்லை, டன் கணக்கில் அவருடைய இரக்கத்தை பார்த்துருவீங்க. எங்கே பலி இடப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய இரக்கம் வருது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது எனக்காக ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு வராங்க, அதை கொண்டுட்டு ரத்தத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு கொஞ்சம் ரத்தத்தை விட அவர் டன் கணக்கில் இறக்க எடுத்து வந்துடுறாரு. உங்களை நீங்கள் ஜீவதார பலியை ஒப்பு கொடுக்கும்போது, அப்படி கொடுக்கும்போது எனக்காய் நான் வாழுகிறது எல்லாம் அழிஞ்சிரும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுவார். நான் என் விருப்பத்தின்படி செய்ய மாட்டேன், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும் செஞ்சு போயிட்டே இருப்பேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இனி நான் உண்மையே முதலிடத்தில் வைப்பேன். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் செய்கைகளையும் தேடுகள். அப்பொழுது நீங்கள் தேடினது, உங்களுக்காய் வாழ்ந்து நீங்கள் தேடின போது உங்களுக்கு கிடைக்காதது எல்லாம் கிறிஸ்துவுக்காய் வாழுகிற போது உங்களுக்கு தேடாமலே கிடைக்கும். சரண்டர். நான் என்ன ஜீவாதார பலியை ஒப்பு கொடுக்குறேன் டாடி. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது என்ன வருதான்? இரக்கம். வா.